பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. கர்நாடகத்தின் முண்டார்கி பகுதியைச் சேர்ந்த பீமராயா குறித்து சொன்னீர்கள். நானா சாஹேப் பேஷ்வாவின் அறைகூவலால் கவர்ந்திழுக்கப்பட்டு 1857 போராட்டத்தில் அவர் இறங்கினார் என்றீர்கள். மக்கள் சக்தியை திரட்டி பிரிட்டிஷாருக்கு எதிரான கருத்துருவாக்கத்தில் மட்டுமே அவர் ஈடுபட்டாரா தாயே? இல்லை மகனே, அவனது போராட்ட களத்தின் முதல் படியாகத்தான் அந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, மக்களை திரட்டுவது, வரிகொடா இயக்கத்தை முன்னிறுத்துவது, போராட்ட தலைவர்களுடன் உறவாடி அவர்களை ஒன்று சேர்ப்பது என ஈடுபட்டான். ஆனால் பின்னாளில் தனக்கு கிடைத்த தொடர்புகளை வைத்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலும் அவன் களமிறங்கினான். கர்நாடகத்தின் முக்கியமான பீடா போராளிகளின் குழுக்களை தொடர்பு கொண்டான். பல்வேறு இடங்களில் ஆயுதங்களை குவிக்கவும் வெடிமருந்து கிடங்குகளை ஏற்படுத்தவும் தொடங்கினான். 1858 மே 23 அன்று டம்பாலின் ஃபௌஸ்தார் அப்படியான ஆயுத கிடங்கு ஒன்றில் சோதனை செய்து அதற்கு சீல் வைத்தான். தகவல் அறிந்த பீமராயா தனது ஆயுத குழுவுடன் சென்று ஆயுத கிடங்கின் காவலை தகர்த்து தான் சேகரித்து வைத்த ஆயுதங்கள், வெடிமருந்துகளை கைப்பற்றி சிரஹட்டியில் பாதுகாப்பான இடத்தில் குவித்து வைத்தான். பிறகுதான் பல்வேறு இடங்களில் உள்ள பிரிட்டிஷ் ஆயுத கிடங்குகளை தாக்கத் தொடங்கினான். அவனுக்கு கிளர்ச்சி குழுக்கள் மட்டுமன்றி உள்ளூர் நில உரிமையாளர்கள், அரசர்கள் என பலரும் ஆதரவு அளித்தார்கள். பலர் அவனுக்கு துணை நின்று அவனுடன் கிளர்ச்சியிலும் ஈடுபட்டார்கள். வழக்கம்போல் பிரிட்டிஷார் பீமராயனின் மனைவி, குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து கொண்டு அவனை சரணடையச் சொல்லி விரட்டினார்கள். பீமராயன் தனது போராளிகளுடன் திடீர் தாக்குதலை தொடுத்தான். தடுமாறிய ஆங்கிலேயர்களிடம் இருந்து தனது குடும்பத்தாரை விடுவித்து பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றினான். கொப்பலில் உள்ள கோட்டையில் ஏராளமான உணவு, ஆயுதங்கள், வெடிமருந்துகளை சேகரித்து வைத்தான். ஆங்கிலேயர்களுடன் வெகு நாட்களுக்கு ஒரு சண்டை நடந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகளை செய்தான். விவரம் அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் தார்வாட், ராய்ச்சூர், ஹைதராபாத், பெல்லாரி என பல முகாம்களில் இருந்து ஒரு பெரிய படையை திரட்டி கொப்பல் கோட்டை மீது பெரும் தாக்குதலை தொடுத்தார்கள். கடுமையான சண்டை. ஒரே வாரத்துக்குள் பலர் உயிரிழந்தார்கள். 1858 ஜூன் 1 பிரிட்டிஷாரின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு இரையானான் முண்டார்கி பீமராயன். அவன் வீழ்ந்த பின் அவனுக்கு ஆதரவளித்தவர்கள், அவனுக்கு துணை நின்றவர்கள் என தேடி தேடி வேட்டையாடினார்கள் ஆங்கிலேயர்கள். 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் தியாகியர் வரிசையில் கர்நாடகத்தின் பீமராயன் தனியிடம் பெற்றான். அதுவும் ஒரு சாமானியனாக இருந்து சரித்திரத்தில் இடம் பெற்றான். அவனைப் போல ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு அந்த பட்டியலில் இடம் பிடித்தான் ஒருவன். அவன் பெயர் சுர்பூர் வெங்கடப்ப நாயக்கன். யாதகிரிக்கு மேற்கே சற்று தொலைவில் மலைகளினூடே அமைந்த பகுதிதான் சுர்பூர் என்று சொல்லப்பட்ட ஷோராப்பூர்.
பெட நாயக்க மன்னர்களால் ஆளப்பட்ட பகுதி இது. அவர்கள் அவுரங்கசீப் உள்பட முகலாய மன்னர்களின் படையெடுப்புகளை தடுத்து தீரத்துடன் எதிர்த்தவர்கள். பின்னாளில் வலிமை குன்றி நிசாம், பேஷ்வாக்கள், பிரிட்டிஷ்காரர்கள் என பலராலும் பெரும் துன்பத்துக்கு உள்ளானார்கள். அவர்களது ராஜ்யமும் சுர்புர், ஷாப்பூர் தாலுக்காகளில் மட்டுமே என சுருங்கிவிட்டது. 1842 ராஜா கிருஷ்ணப்ப நாயக்கன் காலமான போது இளவரசன் 4வது வெங்கடப்ப நாயக்கனுக்கு 8 வயதுதான் ஆகியிருந்தது. அதனால் ஆங்கிலேயர்கள் தங்கள் தரப்பு நிர்வாகியாக மெடோஸ் டெய்லர் என்பவனை பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மா